பிரியமான சகோதர சகோதரிகளே, வசனங்களை பிளந்து பார்த்து வார்த்தை கோர்வைகளால் பிரசங்கங்களை அலங்கரிக்கும் நூதன புனிதர்களை நம் கிறிஸ்துவம் பெற்றுள்ளது. அறிவீன சொற்களை விண்ணப்பங்களின் போர்வையில் மூடி வைத்திருக்கின்றனர். பேதைகளின் அறியாமையை தன் நிலமாக பயன்படுத்தி உழுது விதைக்கின்றனர். அது களைகளின் விதைகளாயிருக்கின்றன. அதனால் விசுவாசிகள் களைகளாகவே முளைப்பிக்கப்படுகின்றனர். ஆராதனைகளின் பெயர்களில் ஆட்டங்களை பழக்குவிப்பதால் கைகளால் அல்ல, கால்களால் தேவனை துதிக்கின்ற புது மரபு தோன்றியிருக்கின்றது. ஆடைகளெல்லாம் அவிழ்ந்து தொங்குவது அபிஷேகத்தின் அடையாளம் என கூறப்படுகின்றது. உள்ள கிளர்ச்சிகளை ஊக்குவிப்பதற்காக ஆழ்மனங்களிலெல்லாம் அம்பு செலுத்தப்படுகிறது. முனைகளில் பூசப்பட்டிருக்கும் நஞ்சுக்களின் காரணத்தால் பரிசுத்தர்களான சரியான மருத்துவர்களால் கூட சரியான தீர்வை காண முடியவில்லை. தனக்கென ஒரு மேடையை தானே அமைத்துக் கொள்ளும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றது கிறிஸ்தவம். தானே அதற்கு ராஜா. என் மேடைகளில் என் உபதேசங்கள் வேதம் என பெயர் பெறும். புதிய ஏற்பாட்டுக்கு பின்னே இணைக்கப்பட போகும் புத்தம் புதிய ஏற்பாடு இவர்களின் உபதேசம்தான். சிறந்த நடிப்புகளை வெளிப்படுத்தும் கலைத்திறமை அது இன்றியமையாதது. என் ஜெபங்களில் நான் அழ வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அழுது காட்டுகிறார்கள். பரவசத்தால் ஆடுபவரை கணக்கெடுக்க ஒற்றை கண்ணை பயன்படுத்துகின்றனர். கிளர்ச்சியுறாத நபர்களுக்கு பெயர் அவிசுவாசிகள். பிரசங்கித்து ஓய்ந்தவர்களின் பிரசங்கங்களை எடுத்துச் செய்யும் பிரசங்கங்களிலிருந்து வரும் பிரசங்கங்கள் தான் நிலைத்திருக்கின்றன. பிரசங்கியார் என பெயரெடுக்க முயற்சித்த பிரசங்கியாரின் பிரசங்கங்களை முயற்சிக்கும் பிரசங்கியார்களின் பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படாமல் இருப்பதுதான் பிரசங்கங்கள் எனப்படுவைகளின் வெற்றி. காணிக்கைகளை குழப்புவதில் புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. தெளிவு பிறக்கும் வழிகளை அடைத்துவிடும் சாமர்த்தியங்களை சாமர்த்தியமாக செய்வதில் உள்ள சாமர்த்தியத்தை விட சாமர்த்தியமானது எதுவும் இல்லை என்பதில்தான் சாமர்த்தியசாலிகளின் சாமர்த்தியம் இருக்கின்றது. அவர்கள் தங்களுக்கு ஊழியக்காரர்கள் என பெயர் சூட்டிக் கொண்டிருக்கின்றனர். வெள்ளை துணிகள் வெண்மையாக இருப்பதில் வியப்பென்ன இருக்கிறது? கருப்பை வெண்மையாக சுமந்து திரிய சாயம் தேவைப்படுகிறது. வெள்ளை வெளுக்காதவரை பிரச்சனைகள் ஆரம்பிப்பதில்லை. வெளுத்ததின் பெயர்தானே வெள்ளை. ஆம், இங்கே வெளுத்த பின் கருமை தெரிகிறது. அதன் பெயரும் பிரச்சனைகள் தான். நாடகத்தின் வேடம் கலைக்கப்படும் நாட்கள் வரும். கடவுளின் பெயரை சொல்லும் போது மனம் குழறும். இயேசுவின் பெயரை சொல்ல தயக்கம் வரும். நாம் தானே இயேசு என்ற எண்ண மேலோட்டம் எழும்பி நிற்கும். தேவன், இயேசு, பரிசுத்த ஆவி என்பவர்களின் பெயர்கள் எல்லாம் பணத்தால் மூடி மறைக்கப்படும். வீழ்ந்த தூதனின் வழிகள் விடிவெள்ளி போல் காட்சி தரும். விதைத்த கலைகளுக்கு வீரியமிகு கலையாக உயர்ந்து நின்று ஊழியம் செய்கிறேன் என்ற பேரில் தன்னை உயர்ந்தவனாக எழுப்பிக் கொள்ளும். தேவன் என்பவர் வணையத் தெரியாத குயவன் கையில் களிமண்ணாக உருண்டையாக இருப்பார். கர்த்தர் என்பவர் மூக்கை வரைய தெரியாத ஓவியன் படத்தில் இருக்கும் சப்பையான மூக்கை கொண்டிருப்பார். வழிநடத்த தெரியாத சபை போதகர்களின் சபை கடவுள் உருண்டையாயிருப்பது போலவும் கடவுளின் மூக்கு சப்பையாய் இருப்பது போலவுமே இருக்கும். ஆமென், ஆமென்.